ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிசினஸ் ரகசியங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டாட்டூ ஸ்டுடியோ பிஸ்னஸ் பண்ணி எப்படி மந்த்லி ஒரு 1 lakh கிட்ட வந்து ப்ராஃபிட் மட்டுமே ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்ற பற்றின ஒரு டீட்டெயிலான பிஸ்னஸ் பிளானை தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம எதுக்கு மேக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சப்ஸ்கிரைபர் காயத்ரி அப்படின்றவங்க வந்து டாட்டூ ஸ்டுடியோ பிஸ்னஸ் ஐடியா பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக போடுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா டாட்டூ ஸ்டுடியோவும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அங்கங்கே நிறைய இடத்துல ரொம்ப ட்ரெண்டிங்காக வந்துட்டு இருக்கு. ஒரு அப்கமிங் பூமிங் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த பிஸ்னஸில் எப்படி ப்ராஃபிட் மார்ஜின் பண்ணுறாங்க, என்ன வகையான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நமக்கு தேவைப்படும், டார்கெட் மார்க்கெட் என்னவா இருக்கும், சர்வீஸில் என்னென்ன ப்ரொவைட் பண்ணலாம், ரிஸ்க் என்னென்ன இன்வால்வ் இருக்குது அப்படின்ற பற்றி ஒரு டீட்டெயிலான பிஸ்னஸை தான் பிஸ்னஸ் பிளானை தான் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவிலேருந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 1.25 XPயில் வச்சு பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஈஸியாக வந்து கொஞ்சம் வேகமாக பார்த்துட முடியும். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். அதையுமே வந்து கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ் ஒரு தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் அங்கேயும் நீங்கள் அந்த பிளேலிஸ்ட் இருக்கிற வீடியோஸ்லாம் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மள இன்னும் நீங்கள் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் டெலிகிராம்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன். இப்போ இந்த டாட்டூ ஸ்டுடியோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு ஷாப் அட்வான்ஸ். ஏன்னா நீங்கள் இந்த டாட்டூ வந்து ஒரு நல்ல மக்கள் அதிகமாக கூடுற இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா தான் இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ் ஆகும். ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு க்ரௌடடான ஏரியாவில் ஒரு நல்ல ஷாப் வந்து பார்த்துருங்க. அதுக்கப்புறம் அந்த ஷாப்புக்கு ஒரு அட்வான்ஸ் நம்ம இனிஷியல் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு 2 lakhs பக்கம் வரும். அதுக்கப்புறம் ஷாப் இன்டீரியர், ஏன்னா நீங்கள் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பார்க்கறதுக்கு அப்பீலிங்காக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா நிறைய மக்கள் வந்து உள்ளே வருவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த ஷாப் இன்டீரியர்ஸ்க்கு ஒரு 1 லட்ச ரூபா கிட்ட வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். அண்ட் இந்த ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிஷியலாக கொஞ்சம் மார்க்கெட் பண்ணணும். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே வந்து நீங்கள் பண்ணாதான் கொஞ்சம் இந்த பிஸ்னஸ் வந்து சூடு பிடிக்கும். ஸோ இனிஷியல் மார்க்கெட்டிங்காக ஒரு 50,000 rupees நம்ம வந்து வச்சுக்கணும், சரிங்களா. இந்த பிஸ்னஸ்க்கு டார்கெட் ஆடியன்ஸ் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக யங் அடல்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஏன்னா இப்போ இருக்க யூத் தான் வந்து இந்த டாட்டூ மேலே ஒரு மிகப்பெரிய கிரேஸில் இருக்காங்க. ஸோ அவங்க தான் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸாக இருப்பாங்க. ஒரு 18லேருந்து ஒரு 35-40 வயசில் இருக்கவங்களுக்கு தான் வந்து இந்த டாட்டூ பிஸ்னஸ் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸாக இருப்பாங்க. அண்ட் ஆப்வியஸாக அர்பன் பாப்புலேஷன் தான். ஏன்னா கிராமத்தில் இருக்கவங்க பெருசாக டாட்டூக்கு அந்த அளவு எக்ஸ்போஸ் ஆகிருக்க மாட்டாங்க. ஸோ அங்கே நீங்கள் டாட்டூ ஸ்டுடியோ வைக்கிறது வந்து கொஞ்சம் வந்து லாபகரமாக இருக்காது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து Tier 1 Tier 2 சிட்டிஸை நீங்கள் டார்கெட் பண்ணிங்களாவே வந்து இந்த பிஸ்னஸில் வந்து ரொம்ப நல்ல ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பார்க்கலாம். ஓகே, அதர் கீ ரெக்யர்மெண்ட்ஸ். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன கீ ரெக்யர்மெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக வேணும். MSME நீங்கள் வச்சுக்கலாம். அது இல்லாமல் GST சர்டிஃபிகேட் வந்து ரெக்வயர்டாக இருக்கும். எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே GST ரெக்வயர்ட் இல்லைங்களா. இது இல்லாமல் நீங்கள் வந்து நீங்களே டாட்டூ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. அது ரெக்வயர்டு. இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸாக பண்ணிவிட்டு நான் வந்து டாட்டூ ஆர்டிஸ்ட்டை வந்து ஹையர் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலுமே வந்து நீங்கள் வந்து ஸோ அவங்க சர்டிஃபைடு ஆர்டிஸ்ட்டாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டர். ஸோ நீங்கள் 2-3 ஆர்டிஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம், இல்லை ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஓகே, என்ன மாதிரியான சர்வீஸ்லாம் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ 3 வகையான சர்வீஸ் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து டாட்டூ. என்ன மாதிரி டாட்டூஸ், ட்ரெடிஷ்னலான டாட்டூ, இப்போ இருக்க ட்ரெண்டிங்கான டாட்டூஸாக இருக்கலாம், இல்லை கவரப்ஸாக இருக்கலாம். நிறைய பேர் வந்து சின்ன பேர் எழுதுறதுலேருந்து இனிஷியல் போடுறதுலேருந்து ஒரு டிசைன் போடுறதுலேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு கை முழுக்க டாட்டூ போடுறவங்களும் இருக்காங்க, சின்ன டிசைன் போடுற டாட்டூவும் இருக்குது. ஸோ அது மாதிரி நிறைய டைப் ஆஃப் டாட்டூ வந்து இருக்குது. ஏன்னா இப்போ இந்த எப்படி சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ச்சு கணக்கில் தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ எத்தனை இன்ச்சுக்கு வந்து எவ்வளோ பெரிய டாட்டூ போடுறோம் அப்படின்ற மாதிரியான வச்சு தான் இங்கே வந்து காஸ்டிங் வந்து நடக்குது, சரிங்களா. அது இல்லாமல் பியர்சிங் சர்வீசஸ் வந்து நீங்கள் வந்து ஆஃபர் பண்ணலாம். காது குத்துறதா இருக்கட்டும், இல்லை மூக்கு குத்துறதா இருக்கட்டும். நிறைய பேர் தொப்புலாம் கூட குத்துவாங்க இல்லையா, இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த ட்ரெண்டெல்லாம் கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அந்த சர்வீஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு அடிஷ்னலாக சப்போர்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து அதுலேயுமே வந்து கொஞ்சம் மணி வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் கேர் ப்ராடக்ட்ஸ் ஃபார் டாட்டூ மெயின்டெனன்ஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ டாட்டூ நீங்கள் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து எந்த அளவு இருக்க போகுது, அதை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதுக்கான சொல்யூஷன்ஸாக நீங்கள் வந்து ப்ராடக்டாக வந்து விற்கலாம். ஆஃப்டர் கேர் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு பிஸ்னஸாக எடுத்தாலும் ஆஃப்டர் சேல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுதான் உங்களுக்கு வந்து ரெக்கரிங்கான ஒரு மணியை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் இந்த டாட்டூவை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். அதுவுமே வந்து உங்களுடைய பிஸ்னஸை இன்னும் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகும். உங்களுடைய ப்ராஃபிட்டுமே வந்து நிறைய பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த சர்வீசஸ்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும். சரி, இந்த பிஸ்னஸில் என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஹெல்த் ரிஸ்க் அசோசியேட்டட் வித் டாட்டூவிங்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து இந்த டாட்டூ பிஸ்னஸில் கண்டிப்பாக சில ஹெல்த் ரிஸ்க்குமே வந்து இருக்குது. எல்லாருக்குமே இது இருக்குன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து டாட்டூஸ் ஒத்துக்காது. அதே மாதிரி நீடில்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த டாட்டூ இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். அது இல்லாமல் எக்கனாமிக் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இம்பாக்டிங் கஸ்டமர் ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாட்டூ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடம்பர செலவு தான் இல்லையா? ஸோ எல்லா டைம்லையுமே வந்து இந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன் வருது, ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வருது அப்படின்னா இந்த பிஸ்னஸ், ஏன்னா மக்கள் வந்து அத்தியாவசிய தேவைகளுக்கான விஷயங்களை பூர்த்தி பண்ணுறதுக்கு மட்டும்தான் பணம் செலவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆடம்பர செலவுக்கு பணம் செலவு பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த டாட்டூ பிஸ்னஸில் இந்த 2 ரிஸ்க் வந்து இன்வால்வ்டாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ இந்த பிஸ்னஸோடைய மாடல் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தோம். இதில் காஸ்ட் ஃபேக்டர், அதாவது எப்படி வந்து இதில் நம்ம வந்து ₹1,00,000 ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா, அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஒரு சின்ன பிஸ்னஸ் பிளான் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஆவரேஜ் ரெவன்யூ பர் டாட்டூ, ஒரு டாட்டூ வந்து உங்கள் கடையில் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ₹3,000 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அது வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, சின்ன ஒரு 1/2 இன்ச்சில் இருந்து 4, 5, 6 இன்ச் வரைக்குமே வந்து டாட்டூஸ் வந்து போடுவாங்க. ஸோ ஒவ்வொரு இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரியான ரேட் வந்து வேரி ஆகும். ஸோ நான் இங்கே வந்து ஆவரேஜாக தான் நான் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து எடுத்திருக்கேன். ஆவரேஜ் ரெவன்யூ பர் டாட்டூ வந்து 3,000 நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். சில டாட்டூஸ்க்கு வந்து அவங்க வந்து ₹1,000 ஆகும். சில டாட்டூஸ்க்கு வந்து 50,000 30,000லாம் கூட சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு டாட்டூ ஸ்டுடியோஸுமே இருக்காங்க. ஏன்னா அந்த அளவு டீட்டெயில்டான ஒர்க் வந்து அந்த டாட்டூவில் வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ நான் வந்து ஆவரேஜ் ரெவன்யூவாக தான் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன் 3,000. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை, நீடிலாக இருக்கட்டும், இங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சப்ளைஸ் வந்து தேவைப்படும் அந்த டாட்டூ போடுறதுக்கு. அதுக்கு வந்து இந்த அமௌண்ட்லேருந்து ஒரு 500 வந்து மைனஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் ஸ்டுடியோ காஸ்ட்டுமே வந்து இந்த அமௌண்ட்லேருந்து மைனஸ் பண்ணுறோம். ரெண்டாக இருக்கட்டும், யூட்டிலிட்டிஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற எலக்ட்ரிசிட்டி எல்லாமே சேர்த்து வந்து ஒரு ₹250 வந்து பர் டாட்டூக்கு வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறோம். 250 அண்ட் ஆர்டிஸ்ட் லேபர் காஸ்ட் அப்படின்னு ஒரு ₹850 நான் வந்து இங்கே போட்டிருக்கேன். ஏன்னா இந்த பிஸ்னஸை வந்து நான் வந்து டாட்டூ ஆர்டிஸ்ட் தான் பண்ணுவாங்க அப்படின்ற இன்டென்ஷனில் நான் வந்து பண்ணல. ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு டாட்டூ ஆர்டிஸ்ட்டை ஹையர் பண்ணி இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் நான் எழுதியிருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆர்டிஸ்ட்டுக்கு நம்ம ஒரு காசு கொடுக்கணும். ஸோ ஒரு டாட்டுக்கு ₹850 அப்படின்ற மாதிரி நான் இங்கே வந்து ஆவரேஜாக எடுத்திருக்கேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டூ போடுறதுக்கு ₹1,200 கிட்ட வந்து செலவு வரும். ஸோ நம்ம 3,000 தான் 1,200 கழிச்சுன்னா ₹1,400. ஸோ ஒரு மாதத்துக்கு நம்ம வந்து 72 டிசைன்ஸ் வந்து போட்டோம் அப்படின்னா ₹1,00,000 வந்து வரும் அப்படின்ற மாதிரி நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இங்கே 72 அப்படின்றது வந்து நான் எப்படி அரைவ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 24 டேஸ் நீங்கள் ஒர்க்கிங்காக இருந்து ஒரு 2 to 3 டிசைன்ஸ் வருது, ஐ மீன் 2 to 3 டாட்டூஸ் வருது ஆவரேஜாக ஒரு நாளைக்கு அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் போட்டு தான் ஒரு மாதத்துக்கு 72 டாட்டூ அப்படின்ற மாதிரி நான் வந்து இங்கே ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக எடுத்திருக்கேன். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து ₹1,00,000 வந்து ப்ராஃபிட் வந்து நிற்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து நீங்களே ஒரு டாட்டூ ஆர்டிஸ்டாக வந்து நீங்களே வந்து இண்டிபெண்ட்டாக பண்ணுறீங்க ஒரு ஸ்டுடியோ வச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த 850 வந்து உங்களுக்கு வந்து லாபம் தான். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50,000 அதிகமாகவே வந்து லாபம் வந்து. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த டாட்டூ ஸ்டுடியோ பிஸ்னஸ் வந்து எப்படி ரன் ஆகுது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் நான் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் இதை தவிர வேறு என்ன பிஸ்னஸ் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதேமாதிரி வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் நம்ம அந்த பிஸ்னஸ் பற்றின ஒரு டீட்டெயில் பிளான் வந்து பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான். ஸோ அவ்வளோதான். மற்றும் சுவாசமாக பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.